அதிகாரம் 48. மோவாபுக்கு எதிராக. மோவாவை குறித்து இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நெபோவுக்கு ஐயோ கேடு, அது பாழடைந்து கிடக்கிறது. கிரியாத்தாயிம் அவமானத்துக்கு உள்ளாகி கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் கோட்டை இழிவுபடுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மோவாபுக்கு இனி புகழ் இல்லை. எஸ்போனில் அதற்கு தீங்கிழைக்க திட்டமிடப்படுகிறது. வாருங்கள், அதனை ஒரு நாடாய் இல்லாதவாறு சிதைப்போம். மத்மேனே, நீயும் அழிக்கப்படுவாய். வாள் உன்னை துரத்தி வரும். ஓரோனாயிமினின்று கூக்குரல் ஒலிக்கின்றது. கொடுமை, பேரழிவு என கேட்கிறது. மோவாபு அழிக்கப்பட்டு விட்டது. அதன் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கின்றது. லூஹித்துக்கு ஏறி செல்லும் வழியில் அவர்கள் அழுது கொண்டே போகின்றார்கள். ஓரோனாயிமுக்கு இறங்கி செல்லும் வழியில் அழிவின் புலம்பல் கேட்கின்றது. தப்பியோடுங்கள், உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாலை நிலத்து காட்டு கழுதை போல் மாறிவிடுங்கள். உன் கோட்டைகளையும் கருவூலங்களையும் நம்பியிருந்தாய், நீயும் கைப்பற்றப்படுவாய். கெமோசு தெய்வம் நாடு கடத்தப்படும். அதன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அதனோடு செல்வார்கள். அழிப்போன் ஒவ்வொரு நகருக்கும் வருவான். எந்த நகரும் தப்பாது. ஆண்டவர் கூறியுள்ளது போல் பள்ளத்தாக்குகள் பாழாகும், சமவெளிகள் அழிக்கப்படும். மோவாபுக்கு இறக்கைகள் கொடுங்கள், அது பறந்தோடட்டும். அதன் நகர்கள் பாழாக்கப்படும், அவற்றில் குடியிருப்பார் எவருமிரார். ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன். குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே. மோவாபு இளமை முதல் அமைதியில் வாழ்ந்து வருகின்றது. மண்டியை அடியில் கொண்ட பழந்திராட்சை ரசமது. அது களத்தினின்று களத்திற்கு மாற்றப்படாது, நாடு கடத்தப்படாது. அதன் சுவை குன்றவில்லை, அதன் நறுமணம் மாறவில்லை. எனவே நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது நான் கவிழ்ப்போரை அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்ப்பார்கள். அதன் கலங்களை வெறுமையாக்குவார்கள். அதன் சாடிகளை நொறுக்குவார்கள். இஸ்ரேலின் வீட்டார் தாம் நம்பிக்கை வைத்திருந்த பெத்தேலை குறித்து இகழ்ச்சியுற்றது போல மோவாபு கெமோசை குறித்து இகழ்ச்சியுறும். நாங்கள் படை வீரர்கள், போரில் வல்லவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லக்கூடும்? மோவாபையும் அதன் நகர்களையும் அழிப்பவன் வந்துவிட்டான். அதன் சிறந்த இளைஞர்கள் கொலைக்களத்திற்கு போய்விட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பேருடைய மன்னர். மோவாபின் அழிவு அண்மையில் உள்ளது. தீங்கு அதை நோக்கி விரைந்து வருகிறது. அதை சுற்றி இருப்போரே, நீங்கள் அனைவரும் அதற்காக அழுது புலம்புங்கள். அதன் புகழை அறிந்திருப்போரே, நீங்கள் அனைவரும் வலிமை மிக்க செங்கோல் முறிந்தது எங்கனம், மேன்மை மிக்க கோல் உடைந்தது எவ்வாறு என கேளுங்கள். தீப்போன் வாழ் மகளே, உன் மேன்மையை விட்டு இறங்கி வா. வறண்ட நிலத்தில் வந்து அமர்ந்து கொள். மோவாபை அழிப்பவன் உனக்கு எதிராக எழுந்துவிட்டான். உன் கோட்டைகளை அவன் தகர்த்து விட்டான். அரோயாரின் குடிமகனே, நீ சாலை ஓரமாய் நின்று கவனி. ஓட்டம் பிடிக்கிறவனிடமும் தப்பி ஓடுகிறவனிடமும் என்ன நடந்தது என கேள். மோவாபு அழிக்கப்பட்டு சிறுமைக்குள்ளானது. அழுது புலம்புங்கள், கூக்குரலிடுங்கள். மோவாபு பாழடைந்து விட்டதென அர்னோனில் அறிவியுங்கள். சமவெளி பகுதிகளான ஓலோன் மீதும் யாகுசா மீதும் மேப்பாத்து மீதும் தீப்போன் மீதும் நெபோ மீதும் பெத்பில்லாத்திமின் மீதும் கிரியாத்தாயிம் மீதும் பெத்காமூல் மீதும் பெத்மெயோரின் மீதும் கெரியோத்து மீதும் போஸ்ராயிம் மீதும் அருகிலும் தொலைவிலும் உள்ள மோவாபு நாட்டு நகர்களிலும் தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டது. மோவாபின் கொம்பு முறிந்துவிட்டது, அதன் கையும் ஒடிந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். மோவாபுக்கு போதை வெறி ஏற்றுங்கள், ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமையடித்துக் கொண்டது. தான் வாந்தி எடுத்ததில் கிடந்து மோவாபு புரளும், ஏளனத்துக்கு ஆளாகும். இஸ்ரேல் உன் நகைப்புக்கு ஆளாகவில்லையா? அவனை பற்றி நீ பேசும் போதெல்லாம்
உன் தலையை ஆட்டி பழித்தாயே. அவன் என்ன திருடர் கூட்டத்தை சேர்ந்தவனா? மோவாபின் குடிமக்களே, நகர்களை விட்டு வெளியேறுங்கள். பாறை பகுதியில் குடியேறுங்கள். பாறையின் இடுக்குகளில் கூடுகட்டி வாழும் புறாவை போல் இருங்கள். மோவாபின் செருக்கை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். பெரிதே அதன் இருமாப்பு. அதன் ஆணவத்தையும் செருக்கையும் அகங்காரத்தையும் அகந்தையையும் பற்றி கேள்வியுற்றோம். அதன் திமிரை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர். அதன் தற்புகழ்ச்சிகள் பொய்யானவை, அதன் செயல்களும் பொய்யானவை. மோவாபை முன்னிட்டு நான் ஓலமிடுவேன். மோவாபு முழுவதையும் குறித்து அலறி அழுவேன். கீர் அரசேத்தின் மனிதர் பொருட்டு புலம்புவேன். சிப்மாவின் திராட்சை கொடியே, யாசேருக்காக அழுவதை விட மிகுதியாய் உனக்காக அழுவேன். உன் கிளைகள் கடல் வரை படர்ந்துள்ளன. அவை யாசேர் கடலை எட்டியுள்ளன. கோடை பழங்கள் மீதும் திராட்சை அறுவடை மீதும் அழிப்போன் பாய்ந்து வந்தான். செழிப்பான மோவாபு நாட்டினின்று மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகற்றப்பட்டு விட்டன. திராட்சை ஆலைகளில் ரசம் வற்றி போக செய்துள்ளேன். மகிழ்ச்சியோடு பழம் மிதிப்பவன் எவனுமில்லை. மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கு எழுவதில்லை. எஸ்போனும் எலையாலேயும் கூக்குரலிடுகின்றன. யாகாசு வரை அவற்றின் அழுகுரல் கேட்கிறது. சோவாரிலிருந்து ஓரோனாயிம் எக்கலத்து செலிசியா வரை அது ஒலிக்கிறது. ஏனெனில் நிம்ரிம் தண்ணீரும் வற்றி போனது. மோவாபின் தொழுகை மேடுகளில் தம் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி தூபம் காட்டுவோரை நான் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். எனவே என் இதயம் புல்லாங்குழல் போன்று மோவாபுக்காக புலம்புகிறது. என் இதயம் புல்லாங்குழல் போன்று கீர் அரசேத்தின் மனிதருக்காக சோகப்பண் இசைக்கிறது. ஏனெனில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அழிந்துவிட்டன. அவர்கள் அனைவருடைய தலைகளும் மழிக்கப்பட்டுள்ளன. தாடிகள் சிரைக்கப்பட்டுள்ளன. எல்லா கைகளிலும் வெட்டுக்காயங்கள் உள்ளன. இடைகளில் சாக்கு உடை காணப்படுகிறது. மோவாபின் வீட்டு மேல் தளங்கள் எல்லாவற்றிலும் அதன் தெருக்களிலும் ஒரே புலம்பலாக இருக்கும். ஏனெனில் யாரும் பொருட்படுத்தாத பாத்திரத்தை போன்று மோவாபை நான் உடைத்தெறிந்தேன் என்கிறார் ஆண்டவர். இப்படி அது நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே. இப்படி அவர்கள் புலம்புகின்றார்களே. இப்படி மோவாபு வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றதே. மோவாபு தன்னை சுற்றியிருப்போர் எல்லார் முன்னும் ஏளனத்துக்கும் பேரச்சத்திற்கும் உள்ளாயிற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஒருவன் கழுகை போல் பாய்ந்து வருவான். மோவாபின் மீது அவன் தன் இறக்கைகளை விரிப்பான். நகர்கள் பிடிபடும், கோட்டைகள் கைப்பற்றப்படும். அந்நாளில் மோவாபிய படை வீரர்களின் இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். ஒரு மக்களினமாயிராதபடி மோவாபு அழிக்கப்படும். ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை பாராட்டி கொண்டது. மோவாபில் குடியிருப்போரே, திகிலும் படுகுழியும் கண்ணியுமே உங்கள் முன் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். திகிலுக்கு தப்பியோடுவோர் படுகுழியில் விழுவர். படுகுழியினின்று வெளியே வருவோர் கண்ணியில் மாட்டிக்கொள்வர். அவர்களுடைய தண்டனை காலத்தில் இவற்றை மோவாபின் மீது வரவழைப்பேன் என்கிறார் ஆண்டவர். தப்பியோடுவோர் எஸ்போனின் நிழலில் வலுவிழந்து நிற்கின்றனர். ஏனெனில் எஸ்போனிலிருந்து நெருப்பு கிளம்பும், சீகோனிலிருந்து தீப்பிழம்பு புறப்படும். மோவாபின் நெற்றியை அது விழுங்கும், கலகக்காரரின் உச்சந்தலையை அது பொசுக்கும். மோவாபே, ஐயோ உனக்கு கேடு! கெமோசின் மக்கள் அழிந்து போனார்கள். உன் புதல்வர் நாடு கடத்தப்பட்டனர், உன் புதல்வியரும் நாடு கடத்தப்பட்டனர். ஆயினும் இறுதி நாட்களில் அடிமைத்தனத்தினின்று மோவாபை நான் திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். மோவாபின் மீதான தண்டனை தீர்ப்பு இத்துடன் முற்றிற்று.